அதெல்லாம் கொடுத்து அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சாமி வணக்கம். ஒரு குடும்பத்தினுடைய தலைன்னு சொல்லக்கூடியது, தலை அஜித்குமார், தலை தோனி, அதே மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய தலைன்னு சொல்லக்கூடியது கணவர். உண்மையான தலை இந்த சமூகம் ஒத்துக்கொண்டது. தலைன்னு சொல்லக்கூடியது கணவர். இப்போ நல்லா தெளிவாக கேட்கணும். அப்போ மனைவி இங்கே என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ தலை அவருன்னா நாங்கள் யார்? நீங்கள் தான் கழுத்து தான் நிர்ணயம் பண்ணும் தலை எங்கே திரும்பணும்னு. உண்மைதானே? ஒவ்வொரு கணவனுடைய லைஃப் ஸ்டைலும் எங்கே இருக்குன்னா கழுத்துக்கு மேலே தான் இருக்குது. கழுத்து இருந்தால் தான் தலை. அப்போ கல்யாணம் பண்ணாதவங்களுக்கெல்லாம் கழுத்துன்னு சொல்லக்கூடியது உங்கள் குடும்பம், கழுத்துன்னு சொல்லக்கூடியது அம்மா. நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்திருக்கக்கூடிய உங்கள் உறவுகள். நான் கல்யாணம் பண்ணினவங்களுடைய கதையை தான் சொல்கிறேன். அப்போ தலை எங்கே திரும்பணும், எப்படி இருக்கணும், எப்போ ரெஸ்ட் பண்ணணும், நிமிர்ந்து நிற்கணும்னு முடிவெடுக்கிறது கழுத்தினுடைய பலம்தான் தலையினுடைய பவர், ஸ்ட்ரென்த்து. அதனால் கழுத்தை பத்திரமா வச்சிடுங்க. தலையை பத்திரமா ஹோல்டு பண்ணிவிடுங்க. கணவரனுடைய லைஃப் ஸ்டைலே ஒய்ஃப் ஸ்டைலில் தான் இருக்குது. அதை ஒத்துக்கிட்டால் பிரம்மாண்டமாக வாழலாம்.